அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்று 5/6/2026. உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும் உங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணுமா? இன்றைய அபிஷேக உபயதார் அமெரிக்கா பாரிவள்ளல் வாக்குத்தாய் ஜோதிட திலகம் கமலா ராமசாமி குடும்பத்தின் சார்பிலும், அவங்களுடைய 2 மகள் சார்பிலும், அவங்கள் கணவர் சார்பிலும் இந்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை திருவொற்றியூர் வராகி இல்லத்தில் வாழும் சாந்தி லதா குடும்பத்தின் சார்பிலும், அவங்கள் மகன், மருமகள், பேரன் அவங்கள் குடும்பத்தின் சார்பிலும், என்னிடத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வராகி பக்தருடைய பிரச்சனைகளையும் இந்த நாள் 100% எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்த்து நான் துணையாக இருப்பேன்டா. உலகத்தில் எல்லா இடத்துலையும் தான் வராகி கோயில் இருக்குது. ராசியான கோயில் ஒன்று இருக்குங்க. அது சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், இல்லை சக்தியாக கூட இருக்கட்டும். வாங்கிறவரும் ராசியானவராக இருக்கணும், கோயிலும் ராசியாக இருக்கணும். உங்களுக்கு அது யோகமாக இருந்தால் தான் எல்லாம் வெற்றியாகுங்க. பேசுகிற கோயிலை கண்டுபிடிக்கணும். நமக்கு 100% வெற்றியாகிற கோயில் நமக்கு தேவை. இதுதான் என்னுடைய ஜிபே நம்பர். தயவு செய்து அன்னதானம் செய்யுங்க, அபிஷேகம் செய்யுங்கள். எத்தனை கோடி பேர் இருக்கீங்க, மனம் இல்லை, தர்மம் என்ன இல்லை. எவ்வளோ பேர் அகால மரணங்களில் சாவுறாங்க. தயவு செய்து என் பேச்சை கேளுங்க. ஒரு நிமிஷத்தில் நம்ம குடும்பத்தை சீட்டி பார்த்துருவோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கதறுவீங்க, அழுவீங்க, துடிப்பீங்க. அபிஷேகம் பண்ணுங்க. வராகிக்கு பண்ணுங்க, பத்ரகாளிக்கு பண்ணுங்க, சிவனுக்கு பண்ணுங்க, பெருமாளுக்கு பண்ணுங்க. ஃபுல் அபிஷேகம். 3 தெய்வத்துக்கு 11,000. வெறும் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் 5,000. புஷ்பமாலைக்கு 5,000. சிறிய பட்ஜெட் 2,500. லோ பட்ஜெட்டு 1000. இதுவே அம்மனுடைய பரிபூர்ண அருள். இப்போ தீபார்த்தனை பாருங்கள். இது 9 சக்தி, நவசக்தி. இது நவசக்தியினுடைய அருளோடு 9 சக்தியும் இங்கே பாருங்கள். இதெல்லாம் அற்புதமானதுங்க. 40 வருஷம் ஆகுதுங்க. சூரசக்தி, ராகு, கேது, 9 சக்திகள். இப்போ எல்லாரும் வேண்டிங்க. சாமி, ரொம்ப பிரச்சனையில் இருக்கீங்க சாமி, ஒரு குடும்பம் விடாமல் அவசப்படுறீங்க. இந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுங்க, அப்படியே வேண்டிங்க. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அப்படியே ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. வராகி அம்மா, உலகத்தில் வாழும் உண்மையான வராகி பக்தர்களை காப்பாற்றுமா. எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. பாவங்கள் அதிகமாகிடுச்சு, புண்ணியம் இல்லை, தானம் குறைஞ்சி போச்சு, தர்மம் குறைஞ்சி போச்சு. நான் சொல்லியே நீங்கள் கேட்கலன்னா யார் சொல்லி கேட்பீங்க உலகத்தில்? எனக்கு தெரியலையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமியார் பழக்கங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தர் பழக்கங்க. எல்லாரும் பலசாலி இல்லை சார். பலசாலி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் மனுஷன், கடவுள் கண்டுபிடிச்சி சொல்லணும் சார். அது ஆணாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், அது உலகத்தில் கோட்டீஸ்வரராக இருக்கட்டும், அது அதானியாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், இல்லை ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ராசி முக்கியங்க, யோகம் முக்கியங்க. 40 வருஷம் இந்த கோயிலை கட்டி ஒரு நாள் நித்திய பூஜை பண்ணி ₹1 ஒரு பக்தங்கிட்ட யாசகம் எடுக்காமல் மாதம் 3 லட்சம் ரூபாய் நிலவில் இந்த கோயிலை நடத்திட்டு போகிறோன்னா, இந்த 72 வயசில் அருள் இல்லாமல் நடத்த முடியுமா? 34 தெய்வங்களை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கனே. எவ்வளவு பெரிய ஆள் இந்தியாவில் இங்கே வராது விஐபி உண்டா? நம்பணும் சார். நம்பிக்கை இல்லைன்னா உங்களை யாராலும் திருத்த முடியாது. இந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுங்க. இன்னொரு தடவை அம்மா மூஞ்சி அப்படியே பாருங்கள், அப்படியே கண்ணை பாருங்கள். புஷ்பத்தை தொட்டு கும்பிட்டுங்க, பழத்தை தொட்டு கும்பிட்டுங்க, எல்லாத்தையும் வணங்கிங்க.
இப்போ வராகி அம்மன் அவங்க திருக்கரத்தால் உங்கள் தலையில் ஆசீர்வாதம் செய்வாள். 100% சத்தியம், உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்று முதல் இந்த குரு பயிற்சியின் மூலம் அனைத்து காரியங்களும் வெற்றியாக அம்மா கிட்ட வராகிட்ட பிரார்த்திக்கிறேன். சந்தோஷம் உண்டாகட்டும்.